திமுக கூட்டணி இழுபறியாக போயிட்டு இருக்குது. காங்கிரஸ் நியாயமான கோரிக்கையை திமுக ஏற்க மறுக்கிறது. எந்த இழுபறியும் கிடையாது, சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. வெற்றிகரமாக இந்த கூட்டணி தொடரும். இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறும். இதில் எந்த விதமான மன கஷ்டமோ ஒரு கேப்போ யாருக்கும் கிடையாது. ஸ்மூத்தாக போகுது. எல்லா கூட்டணியிலையும் எப்பவுமே ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கும். அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி படி இந்த கூட்டணியும் நல்லபடியாக போயிடும். விஜய் கூட்டத்தில் தொடர்ந்து தள்ளுமுள்ளு தொடர்ந்து இளைஞர்கள் பாதிக்கப்படுறது இது தொடர்ந்து வரலாமா இருக்குது. இதை பற்றி அது இன்னும் விஜய் கூட பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குன்றத நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அது இன்னும் ஒரு பெரிய ரசிகர் மன்றம் மாதிரி தான் அது நடைபெறும். நான் குறைச்சலாம் மதிப்பிட. அவங்களுக்கு இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. யாராவது ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் அவங்க பேச்சை கேட்டு அவங்க பேச்சுப்படி நடக்கிறதுக்கெல்லாம் அங்கே ஸ்ட்ரக்சர் கிடையாது. இன்னும் அந்த மாதிரி ஆரவாரம் செய்கிறது, ஒரு தியேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்து அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணி பட்டாசு வெடிக்கிறது, அந்த மைண்ட் செட்டில் தான் என்ன இருக்கிறாங்க இல்லையே. ஒரு டிசிப்ளின் பொலிட்டிக்கல் பார்ட்டியா ஒரு சொற்பொழிவை கேட்குற அளவுக்கு இன்னும் அந்த பார்ட்டி இன்னும் மாறி வரலை. அது இன்னும் ஒரு ரசிகர் மன்றமாக தான் பார்க்குறேன். அவர்களுக்கு மாவட்ட ரீதியான மாநில ரீதியான அமைப்பாளர்கள் இன்னும் சரியாக செட் ஆகலை, அனுபவிக்கிறவர்கள் செட் ஆகலை. அதனால இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இது வருத்தம் தான் இருக்கு. இந்த டிசிப்ளினே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இவங்க தேர்தலை சந்தித்து அவருடைய அந்த ஒரு ரசிகர் கூட்டத்தை மட்டும் வைத்து இந்த டிசிப்ளின் இல்லாமல் தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற்று சீட்டுகளாக மாறுவது கொஞ்சம் சிரமம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 2 நாட்களுக்கு முன்னாடி ஈரான் ஒரு நியாயமான ஒரு கருத்தை தான் நீங்க சொல்லுங்க. இதற்கு ஒரு பெரிய தெரிஞ்சப்பட்ட ஒரு பேச்சுக்கள் இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிரிக்கலாம், புரிஞ்சவங்க கூட புரிஞ்சாம பேசிக்கலாம். நான் சொன்ன கருத்து தெளிவான கருத்து, நான் மனித நேயமான கருத்தை தான் சொன்னேன். இன்னும் அந்த கருத்துல தான் இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா செய்யறதை நான் ஏத்துக்கவே இல்லை. இது மட்டும் இல்லை, அமெரிக்கா வெனிசுவேலா மேல படையெடுத்ததையும் நான் ஏத்துக்கல. ஆப்கானிஸ்தான்ல போய் அவங்க போய் படையெடுத்து அந்த நாட்டை நாசமாக்கி அதுக்கப்புறம் திருப்பி தாலிபான் கையிலேயே கொடுத்துட்டு போனதை நான் ஏத்துக்கல. ஈராக்ல போய் ஒரு அதிபரை மாத்திரதை ஏத்துக்கல. ஒரு நாட்டில் இருக்கிற அரசாங்கத்தை வெளிநாட்டில் போர் தொடுத்து மாற்றும் பழக்கத்தை விடணும். அதை அமெரிக்கா விடுதலை பட்சமாக பண்ணிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு கவுண்டர் வெயிட்டா வேர்ல்டுல பாலிடிக்ஸ்ல யாரும் இல்லாதனால அவங்க மட்டும் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க ராணுவம் இருக்கு. அந்த வேளையிலே சில சமயங்கள்ல அந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கமும் ரொம்ப கொடூரமான அரசாங்கங்கள்லாம் இருக்கு. அதனால எனக்கு தெரியும், நான் ஈரானை பற்றி ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். அங்கே என்ன மாதிரிலாம் சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த ஆண்டு கூட விலைவாசி ஏறினதுக்காக போராட்டம் நடந்தது. 7000 பேர் அதுக்காக இறந்து போனாங்க. அவங்க நாட்டுடைய படைகளே அவங்க நாட்டு மக்கள் மீது நடத்தின தாக்குதலில் 7000 பேர் இறந்து போனாங்க. இன்னைக்கும் நோபல் பரிசு வாங்கின நர்கீஸ் முகமதுன்ற எழுத்தாளர்லாம் கூட அவங்க இன்னும் சிறையில் வச்சிருக்கிறாங்க. அதனால எனக்கு தெரியும் ஈரானை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் நான் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள். பாருங்க, இது எங்க சர்வாதிகாரம் இருக்கிறதோ அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்தா சொல்றோட மக்களோட நாம் நிற்கிறோம். மக்களுக்கு உரிமைகள் சுதந்திரம் இருக்கணுன்றதுல எந்த சந்தேகம் கிடையாது. வெளிநாட்டு தாக்குதல் ஒரு நாடு மேல நடந்தது நான் இதை ஏற்றுக்கல. ஆனா சர்வாதிகார அரசாங்கத்தை நம்ம சொல்லும் பொழுது அதற்கு ஒரு மதசாயம் பூசி விமர்சனம் பண்ணுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது. மத்திய அரசு எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இது அமெரிக்கா விடுதலை பட்சமா பண்றாங்க. நம்மள ஒன்றும் கன்சல்ட் பண்ணி எல்லாம் பண்றாரு. இது அமெரிக்காவுக்கு கூட்டாக இருக்கின்ற இஸ்ரேல் பண்றது. அமெரிக்காவில் இஸ்ரேல் இனத்தை சார்ந்த ஜூஸ் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. இது விடுதலை பட்சமா வேற எந்த நாடுமே இதுக்கு உடந்தன்னு சொல்ல முடியாது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்யறது தான். மற்ற நாடுகள்ல அது இப்போ வேற வழி இல்லாம அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி பண்றாங்க. இது இந்தியாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம வாடிக்கையா போர் நிறுத்த செய்யுங்கன்னு நம்ம சொல்லலாம் முடியாது. இதுல நமக்கு ஒன்றும் பெரிய ரோல் ஒன்றும் கிடையாது. நம்ம இதை அது தானா நிக்கிறோம். அவங்க உள்ள பேச்சுவார்த்தை மூலமா தான் முடியும். கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்களோட கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சின்ன சின்ன கட்சி உள்ள வந்துருக்கிறதுனால கூட்டணியை பெருசாகிறதுனால எங்களுக்கு முக்கியத்துவம் போதுன்னு அர்த்தமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதுரியமானது. எப்பவுமே ஒரு அரசாங்கம் மீண்டும் தேர்தலை சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்திப்பது என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாணக்கியத்தான். அதை முதலமைச்சர் செய்கிறார். அதற்காக என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அவர் இடத்துல இருந்தாலும் இதே மாதிரி பெரிய கூட்டணி தான் அமைச்சிருக்கேன். அது பிராக்டிக்கல் எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இருக்கிறது 234 சீட்டு தான். நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா இருக்கிறது தான் பங்குக்கணும். அதுல பிராக்டிக்கலா தான் இருக்கணும். நம்ம இம்ப்ராக்டிக்கலா இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பெரிய கூட்டணி அமைப்பதுல எனக்கு முழு உடன்பாடு உண்டு. எனக்கு முழு உடன்பாடு உண்டு.
2 பேருக்கும் தெரியும், 2 கட்சிக்கும் தெரியும். ஒண்ணா இருந்தா என்ன ரிசல்ட் வருது, தனியா இருந்தா என்ன ரிசல்ட் வருது 2 கட்சிக்கும் தெரியும். அது அவரும் அனுபவிக்கவர், அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். விஜய் வந்து ஆட்சி வந்தாரு, ஒன்றிய அரசு கொண்டு வர விவசாய திட்டங்கள் வந்து எதிராக இருந்துச்சுன்னா விவசாய பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெரியலைங்க அவர் என்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்ற. அவர் வந்து ஒரு இன்னும் ஸ்பெசிஃபிக்ஸ்க்கு தான் வரல. சில படங்களை செய்யறாரு, அதுல டெப்தா போய் பார்க்கணும் அவர் என்ன பண்றாருன்னு. அவர் முதல்ல வந்து ஒரு கட்சிக்குள்ள ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலை கொண்டு வரட்டும், அதுக்கப்புறம் நாட்டை எப்படி ஆடுறதை பத்தி அப்புறம் சிந்திக்கலாம். சார் அப்புறம் வந்து விவசாயிகள், நிலமற்ற விவசாயிகள், 2 ஏக்கர் உள்ள விவசாயிகள் குழந்தைகளுக்கு வந்து பொறியியல், மருத்துவம், தொழில் சார்ந்த படிப்புலாம் இலவசமாக தருவோம். தெரியல ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் கேட்கறதுக்கு மேலோட்டமா நல்லா இருக்கு. அந்த ஸ்பெசிஃபிக்ஸ் எப்படி அவங்க இதை அப்புறமெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த இப்படி மெடிக்கல் காலேஜில் போய் சேரணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும்னா அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. அதெல்லாம் பைபாஸ் பண்ணுவாரா, இல்லைன்னா இந்த மாதிரி குடும்பத்தில் வந்தவங்களுக்கு தெரியா போடுவாங்க. ஸ்பெசிஃபிக் சொல்லணும். நான் எப்படி பேட்டி கொடுக்கணும் அதே மாதிரி வந்து அவர் பேட்டி கொடுங்க, இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க. அவருடைய பிரகடனத்தை அவர் தான் வழங்க கொடுக்க முடியும், அவரோட பிரகடனத்தை நான் வழங்க கொடுக்க முடியாது.